ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் வீடியோவில் வர்றது இல்லை. அது காரணம் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால டாக்டர் அட்வைசபிள் என்னென்னா ஃபோனும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் மோஸ்ட் ஆஃப் கால்ஸ் என்னால் இப்போது எடுக்க முடியல. செலக்டடாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வீடியோவும் என்னால் அதிகமாக போட முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச மதியத்தில் கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டில் எடுப்பேன் நான். அந்த மாதிரி நேற்று பூஜை எல்லா ஒர்க்கு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே மாத்திரை போட்டுண்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். அப்போது கனவுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு நினைவுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். கடவுள் இதை பேசினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி பல நேரங்களில் பல விஷயங்கள் எனக்கு இது நடந்திருக்கு. கடவுள் கூப்பிடுவாங்க. நான் அந்த கோவிலுக்கு போகிறச்ச அன்னைக்கு ரொம்ப விசேஷமான தினங்களாக இருக்கும். அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான பூஜைகளும் இருக்கும். இது பல முறை நான் அதை பார்த்துருக்கேன். இது வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேற்று மதியம் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது என்னென்னா, அம்மன் தான். நீ அதாவது நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு அம்மன் நேரில் வந்தால் எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு உருவம் கொண்டு ஒரு பெண் தெய்வமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னை பார்க்க வரலையா, நீ உடனே என்னை பார்க்குறதுக்கு நீ வா அப்படின்னாங்க. ஸோ என்னது இது நம்மளுக்கு. அப்போ நான் கண்ணு விழிச்சிட்டு அப்புறம் நான் யோசிக்கிறேன். நான் ரெகுலராக கோவிலுக்கு போவேன். பக்கத்தில் பெரியபாளையத்தம்மன் இருக்க கோவில் நான் ரெகுலராக போயின்னு இருப்பேன். ஸோ என்னது இது, அந்த அம்மா வர சொல்கிறாங்களே அப்படின்ற போல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஈவினிங் நான் கிளம்பி கோவிலுக்கும் போயிட்டேன். போனதுக்கப்புறம் பயங்கர அலங்காரம், ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப பிரமிப்பாக அவங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க பேர் பவானி. அந்த அக்கா கடவுளை தான் குழந்தையா, அம்மாவா, பொண்ணா பேசி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அந்த சாமிக்கு பவித்திரத்தன்மையாக பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய மக்கள் அந்த சாமி அலங்காரத்துக்காகவும் அந்த அக்காக்காகவுமே வருவாங்க. அப்படி தான் நம்மளுக்கும் பழக்கமாகி நம்ம ரெகுலராக போக ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி போயிருக்கும்போது நல்லா கடவுள் ஆசீர்வாதம் ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. முடித்ததுக்கப்புறம் ஒரு கோவில் பிரகாரம் சுற்றுறச்ச ஒரு ஒரு அம்மா என் கை இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் யூடியூப்லாம் வருவீங்களா, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு தான் என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் குறைய இவ்வளோ சீக்கிரம் அந்த அம்மா நிறைவேற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட என்னுடைய பர்சனல் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். நீங்கள் வாங்க, கொஞ்சம் தனியாக வாங்க, வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு அவங்க எப்பவுமே இந்த கோவிலுக்கு போனோன்னா நம்மளுக்கான முன்னுரிமைங்கிறது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம கடவுள் ஆசீர்வாதம் முழுக்க நம்ம வாங்கிட்டு நான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த லேடி கூட கொஞ்சம் பக்கத்தில் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, அம்மா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 8 வருஷம் குழந்தை இல்லை. தென் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ குழந்தை இருக்குது. எனக்கு தெரியும். இப்போ குழந்தை இருக்குல்லம்மா, ஆமாம்மா, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இப்போ தான் 5, 6 மாதம் ஆகுது அப்படின்ருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, அப்புறம் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்போ அழுதுட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னும்போது, என் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு அஃபேர்மா, அந்த பொண்ணு கூட பேசுகிறாரு, பழகுறாரு. சில சமயங்களில் வீட்டுக்கு லேட்டாக வருவார். ஏன்னா காலைல வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வந்துடுற டைம்லாம் இப்போ டிலே ஆகுது. கேட்டால் வேலை இருந்தது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தேன்றாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு கூட நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது இன்டைரக்டாகவே கூட நான் அவர்கிட்ட இந்த மாதிரியான்னு கேட்கும்போது எனக்கு வாழ்க்கை விரக்தியாக இருந்தது. ஸோ எனக்கு நீயும் முக்கியம், எனக்கு அவங்களும் எனக்கு முக்கியன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஏழையோ பணக்காரங்களோ இருக்கோ இல்லையோ, கணவன் மனைவிங்கிற உறவு ஒருத்தருக்கு எனக்கு மட்டும்தான் என் கணவர் அப்படிங்கிற நினப்பு எனக்கும் இருக்குல்ல இல்லைங்களாம்மா. ஸோ அப்போ நான் சொன்னேன், அதில் 100% தப்பு இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இப்போ என்ன குழப்பம் அப்படின்னு. அம்மா,
இத நெனச்சு நெனச்சு எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆகுது. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, வீட்ல ரிலாக்ஸா நார்மலா இருக்க முடியல. குழந்தைய கூட என்னால பார்க்க முடியலம்மா. மனசு விரக்தி ஆயிட்டு ஒவ்வொரு நேரம் என்னாது, இந்த மாதிரி வாழ்றதுக்கு நம்ம இல்லாமலே போயிடலாம். குழந்தைய விட்டுட்டு கூட நம்ம ஏதோ பண்ணிக்கலாம். சூசைட் அட்டெண்ட் பண்ணலான்ற அளவுக்கு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கு. ஸோ அது 2 முறை அத யோசிச்சு அத அட்டெண்ட் பண்ற லெவல்லயும் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சும்மா. அ அதனால நான் வந்து இன்னைக்கு காலையில, அதாவது நான் கோவில்ல இது ஈவினிங் நடக்குது. அந்த பொண்ணு சொன்னது, இன்னைக்கு காலையில இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நான் மியூட் பண்ணி, அதாவது வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேண்டிக்கிறேன். பாபா, ஒருவேளை பாபா கோயிலுக்கு போனா இந்த அம்மாவ பார்க்க முடியுமா என்னவான்னு தெரியல. ஆனா, இவங்கள்ட்ட ஃபோன்லயும் என்னால பேச முடியல. ஆனா, நான் போறது வந்து அம்மன் கோவிலுக்கு தான். இவங்க வருவாங்களா என்னான்னு தெரியல. ஆனா, இவங்கள பார்த்தா என் மனசு குழப்பம் தீரும்ன்னு மட்டும் எனக்கு இவங்கள பார்த்தோனே எனக்கு தெரியுது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி, நான் பாபாட்ட தாம்மா நான் வேண்டுனேன். அந்த வீடியோ பார்த்துட்டே நான் பாபாட்ட அழுதுட்டு தான் நான் வேண்டுனேன். கண்ணீர் விட்டு தான் வேண்டுனேம்மா. அந்த என்னுடைய கண்ணீரும், என் கவலையும் சாயப்பாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உங்கள கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு பார்த்தீங்களா? அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், வாழ்க்கைங்கிறது ரொம்ப ப்ரீசியஸ். இந்த காலத்துல கல்யாணம் ஆகுறது, குழந்தை 8 வருஷமா குழந்தை இல்ல. இப்ப கடவுள் குடுத்துருக்கிறாரு. நீங்க ஹேப்பியா இருங்க. பனி போல அந்த பிரச்சனை மாறிடும். ஸோ நீங்க இருங்கன்னு கொஞ்சம் அட்வைஸ் குடுத்துட்டு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவா நான் பேசிட்டு, நான் அதுக்கப்புறம் வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு காலையில ஃபோன் பண்ணிட்டு, என்கிட்ட சொல்றது என்னன்னா, "தெளிவா இருக்கிறேம்மா. இன்னைக்கு தாம்மா நிம்மதியா தூங்குனேன். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஒரு 4 மாசமா எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லம்மா. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும்." அப்படின்ற போலயே ஒரு 2, 3 முறை நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன் கூட. குழந்த, ஃபேமிலி நான் எதையுமே பார்க்கல. என் வாழ்க்கை பறிபோகுதுன்ற மாதிரியான ஒரு கவலை மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. இது யாரோடையும் ஷேர் பண்ணவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸுகிட்டயோ, என் வீட்டு சைடோ, என் கணவர் வீட்டு சைடோ கூட என்னுடைய மன வலிய வந்து ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்பதான் நான் உங்க வீடியோ பார்த்துட்டு நான் இப்படி பண்ணேம்மா. நீங்க அந்த தெய்வமே உங்கள அந்த கோவிலுக்கு அன்னைக்கு கூட்டிட்டு வந்துச்சு. உங்கள பார்த்து உங்கள பேசலாம் இல்லம்மா. நான் வந்தோனே நீங்க என் எதிர்க்க நின்னீங்க. உங்கள பார்த்தோனே என்னையும் மீறி நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கி எழுந்திரிச்சேம்மா. நீங்க வந்து என் உயிர, என் ஒரு உயிர் இல்லம்மா, என் குழந்தையும் சேர்த்து காப்பாத்துனீங்க. அ நீங்க சொன்னீங்க, "நீங்க இல்லன்னா அந்த குழந்தைய யார் பாப்பா? சப்போஸ் அந்த குழந்தையும் நீங்க கூட்டிட்டு போனா 8 வருஷம் குழந்தை இல்லாம கடவுள் குடுத்தது, எப்படி நீங்க அந்த குழந்தைய தப்பா நீங்க பண்ணுவீங்க?" அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அது எல்லாமே நைட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதற்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதும்மா. எதுவா இருந்தாலும் கடவுள இன்னும் அதிகமா கும்பிடணும். சாயப்பாவா இருந்தாலும், ஏன்னா நான் அம்மன் பக்கத்துல அம்மன் கோவில் இருக்கிறதுனால நான் வரேன். அ நான் நான் வீடியோ பார்த்துட்டு தாம்மா நான் சாயப்பாட்ட பேசினேன். ஆனா அதற்கான தீர்வு எனக்கு அன்னைக்கே சாயப்பா குடுத்துட்டாரு. இதற்கு மேல இன்னும் அதிகமா நான் சாயப்பாவ கும்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி கும்பிடணும்? இத பத்தின வீடியோல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, என்ன போல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பெண்களால சொல்ல முடியாத வலி, வேதனைகள், கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க இத வீடியோல ஷேர் பண்ணுங்கம்மா. அ இத பார்க்குற மக்கள் என் நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ, அந்த இடத்துல அந்த அந்த பெர்சன் இருக்கிறவங்களுக்கு அது உணர்வு பூர்வமா உணர முடியும். ஸோ எனக்கு அந்த கடவுள் குடுத்த ஒரு பெரிய விஷயமா நான் உங்கள நினைக்கிறேன் அப்டின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், அம்மா நான் இன்னைக்கு மதியம் டேப்லெட் போட்டு படுத்திருந்தேன். கொஞ்சம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் வழக்கமா. ஸோ அந்த மாரி ரெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு அந்த அம்மாவே வந்து தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். "நீ ஏன் என்னை இன்னும் பார்க்க வரலையா? நீ வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்தா நான் நெனச்சேன், சரி அந்த அம்மா தீபாராதனை இன்னைக்கு பூஜை, அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால கூப்பிட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்குமே புரிஞ்சுது, உங்களுடைய குறைய தீர்க்கறதுக்கு என்னைய வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் குடுத்தேன். இன் பிரசன்ட் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி. மனக்குழப்பத்தில இருந்தாலும் கண்டிப்பா என் குழப்பம் தீர்ந்துரும். சீக்கிரமா இந்த பிரச்சனை சரியாயிடுமா, இத நான் ஒரு வீடியோல திரும்ப நான் சொல்லுவேன். ஏன்னா, அ என் குழப்பத்திலேருந்து இப்ப நான் வெளியில வந்திருக்கேன். இன்னும் நான் கடவுள் கால அதிகமா புடிக்கிறச்ச, என் கணவரும் அந்த அந்த பொண்ண விட்டு வந்து நிரந்தரமா என் கூட இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சும்மா. என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா இந்த இப்ப நான் சொன்னது நடக்கும் அப்படிங்கிற ஒரு
கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீடியோஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சீக்கிரமாக வரும்போது திரும்ப நான் அகைன் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் சயனம். பொதுவாகவே எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட உண்மையாக முறையிடுறச்ச அது அப்படியே நம்மளுக்கு கடவுள் செய்து கொடுப்பாங்க. அந்த பொண்ணு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு தான் பாபாட்ட பேசிகிட்டு இருந்ததா சொன்னாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு தான் என்னால் போக முடியும்னு வேண்டும் போது அந்த அம்மன் வந்து என்னைய கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கான பிரச்சனையை சரி பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ மனுஷங்கக்குள்ளே தான் சாயறாம். நீயா நீ பெருசு, நான் பெருசு, நீ எனக்கு கீழே, நான் உன்னை விட ரொம்ப உயரத்தில் இருக்கன்ற ஏற்றத்தாழ்வுகள் வந்து மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர கடவுள்கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த போல் அந்த பெண்ணுடைய மனக்குறைய தீர்த்த மாதிரி இதை வீடியோ பார்க்குற கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சாயப்பாட்ட ப்ரேயர்ஸ் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.